என்ன செல்ஃபியோ? மங்களகரமான மஞ்சள் சாரி உண்மை வேணா பராளாய் முருகன் ஆலயத்தில் இன்னைக்கு ஒரு அரண்மனை போலவே இந்த பெரிய மிஷின் அன்னைவரால் காவடியை வச்சு முக்காலை சித்தங்கணியில தேர்ல ஏறுறதுக்கு காத்து இருக்கிறா. மஞ்சள் மஞ்சள் நல்ல சோக்கா இருக்கு. இந்த மாலை போற நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் இப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கடவுளை பார்த்துக்கொள்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 நாளுக்கு பிறகு வீடியோ. என்னென்னு சொன்னால் அம்மா தான் காரணம். வா கோயிலுக்கு வலிக்கிட்டாங்கன்னு சொன்னால் பின்னிரம் வீடியோ எடுக்க நேரம் பெறாது. அப்படியே கடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பிஸி ஆகிட்டு. நல்லூர் கடை என்ன கோயில் அன்னைக்கு கொஞ்சம் நான் காலமாக போய் ஒரு 2 மணிக்கு வந்து பிறகு 5-7 போல் வந்து விடும். இனி சைவம் தானே, விதரம் தானே. அப்போ நாங்கள் கொஞ்சம் சமையல் காணொலிகள் இனி இப்போ எங்களோட பக்கத்தில் ஆக கிட்ட அது கொடியேறினாலும் கண்டிப்பாக சமையல் காணொலி போடத்தான் பண்ணணும். ஒன்றும் செய்யலாம். அதுக்கிடையில் எடுத்துக்கிட்டு வைக்கலாம். பவியும் கொஞ்சம் இப்போ 3 நாள் கடை பிஸியே. ஒன்றை துறாக்கே இன்றைக்கு பூட்டு கடையில் உடுப்பு கிட்டத்தட்ட அரைவாசி இல்லை. வந்து திரும்பி போகக்கூடாது. 3 நாள் ஆஃபர் ஒன்று போனால் சரியான பிஸி, கடும் பிஸி. நல்ல ஒரு கடை. இப்போ திருப்பி ஆஃபர் ஒன்று போட தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தது. இப்போ என்ன கோயிலண்டா இப்போ வந்து என்ன சொல்லுங்க, இப்போ இங்கட பராளா அதாவது இந்த கோயிலுக்கான தான் மினக்கட்டி எங்க கனடால வந்து கோயிலை தான் நான் கேலண்டரில் இங்கேருந்து படத்தை பிடிச்சி போட சொன்னால் எத்தனாம் தேதி கொடியேறுது, இப்போ கொடியேறுதுன்னா. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இதை உண்டு உள்ளுக்க போய் கும்பிடையிலாது, குப்பாண்ட உண்டை விட்ட தம்பியார் குழந்தை பிறந்திருக்கு. அதால் உள்ளுக்க போய் கும்பிடையிலாது. அதால் நான் பூசை எப்படியும் வாசலில் இருந்து வசந்த மண்டம் முன்னுக்கு இருந்து கொடிக்கம்பம் பார்க்கலாம், ஒரு அளவு பார்க்கலாம். உள்ளுக்கு போகாது. எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால், அது இன்னும் தெரியலை. எனக்கு பிள்ளையாருக்கும் எனக்கும் ஒரு சொந்தம் மாதிரி. மற்றது இன்றைக்கு நான் அறிஞ்ச 5 கோயில் தேர். 5 இல்லை, எனக்கு தெரிஞ்சப்பட்ட கோயில் தேர். அராலியில் கோயில் தேர். அதுக்கெல்லாம் மெட்டப்படி நிற்கிறேன். நான் அறிஞ்ச அராலியை நான் தெரியா. இந்த எங்கட பிள்ளையார் பராளா பிள்ளையார் உண்டு. மற்றது அதுக்கு பின்னுக்கு அங்கால ஏதோ சிவன் உண்டு, சித்தங்கனி சிவன் உண்டு, பிராம்பட்டு அம்மன் கோயில், அளவட்டி அம்மன். 5 கோயில் தேர். இன்றைக்கு நீங்கள் 5 கோயில் தேர் பார்க்க விரும்பினா ஒரு 3 மணித்தியாரத்தில் சுற்றினீங்களா. என்னென்னா 8:45 சித்தங்கனியில் தேர். அப்படி ஒரு 8:45 தொடங்கி சுற்றினீங்களா கிட்டத்தட்ட ஒரு 5 தேர் பார்க்கலாம். பார்க்குறது நல்லாம். ஆனால் எனக்கு சரி வர, நான் இங்கட பராளா பிள்ளையார்கிட்ட மட்டும்தான் போகிறேன். வாகனம் இல்லை, நான் போகிறது காரில் போயிடலாம். அது காரில் போயிடலாம், மோட்டர் சைக்கிள். என்னென்னா நாங்கள் எல்லாம் தேங்காய்கள் என்ன தேங்காய் போடாமலும் எனக்கு ஒரு மாதிரி கிடக்குது. துடக்கு பெருசாக துடக்கு சில பேர் பார்க்குறதில்ல, சில பேர் பார்க்குறவ. நாங்கள் வெளியில் தேருக்கு தேங்காய் கொண்டு போய் உரித்து கழுவி வேறு ஆக்களும் 2-3 பேர் தந்தவ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எங்களோட மாமா வைத்தியாம்பிள்ள கொண்டு போய் போட்டால் அப்புறம் திருப்பி 3 தேங்காய் கொண்டு வந்துக்கிட்ட. அப்போ அதான் நான் கொண்டு போகிறேன். மற்றதெல்லாம் வெளியே கொண்டு போய் போட்டாச்சு. இன்றைக்கு 12 மணிக்கு தேர். 12 மணிக்கு தேர். 12 மணிக்கு தேரா? அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. நான் 11:30க்கு தேர். துறப்பம் கிடக்கு. துறப்பு அதில் தான் கிடக்கு. துறப்பு சாமான் பார்த்து எடுக்க தெரியா பாவிக்கு. என்ன செல்ஃபியோ? சும்மா படம் பிடிச்சி வச்சு மங்களகரமான மஞ்சள் சாரி இன்றைக்கு பிள்ளையாரப்பா கொடுக்க வேணுமென்று கொடுத்துருக்குறேன். ஆனால் ப்ளவுஸ் நான் இதுன்ற வேறு ப்ளவுஸ் அது வந்து தைச்சி வச்சிருக்கிறேன். அது திரும்பி கொடுக்குறேன். ஏனண்டா தேருக்கு கொஞ்சம் விசேஷமாக இல்லை போகணும். அப்போ நான் இது வந்து இந்த கல்யாணம் விடும் அதுக்கும் அந்த ப்ளவுஸ் தைக்கல. இது வந்து நான் இந்த துணியாக வாங்கி தைச்சேன்னா இது நிறைய சாரிகளுக்கு போடலாம். ஆனால் என்ன எல்லாத்துக்கும் போட்டால் பழுதாப்போம். 1-2-3க்கு தான் போடுவேன். எப்படி இந்த ப்ளவுஸ் வடிவா இல்லை கிடக்கு. இது துணி மட்டும் 1850 ரூபாய் இங்கே இருக்குது. அது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலை. நான் அந்த விலைக்கு தான் வாங்கினான். ஓகே, நன்றி, வணக்கம். போய் சந்திப்போம். வணக்கமாம். இங்கே பேருங்க பூமாலிய பேருங்க எல்லாம் விசரண்ட என்ன நினைப்பீங்கள். இது என்ன எல்லாத்தையும் காட்டுறேன். இது எங்கட மரத்தில் ஆஞ்சு நானே கட்டின பூமாலை. எப்படி ரெடி ஆகிவிட்டேன். என்ன வலிக்கிட்டாச்சோ? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. போகண்டு பார்ப்போம். பார்க்கணும். ஸ்டார்ட் வந்துட்டேன். சரி. நேற்று பிள்ளை அவ்வளோ நின்று விட்டான். பெட்ரோல் ஒழுகி என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ரோலிக்கு நின்று சரியான கஷ்டப்பட்டு தான் தந்தேன். இதில் போரையில் என்னச்சுன்னா ஸ்டார்ட் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் இதில் 5-6 கோயில் எடுக்கலாம் வீடியோ. நீங்கள் நடந்து வாங்க.
பாய். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதோட சித்தங்கனி கோயில் மட்டுமில்லை, இன்றைக்கு ஏகப்பட்ட கோயில்கள் தேர். முதலாவதாக சித்தங்கோயில் சிவன் கோயிலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 5 தேர்கிட்ட அழிக்கு நம்ம போய் பார்ப்போம் என்ன மாதிரி தேர் திருவிழா இருக்குன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச 2 முகங்கழிஞ்ச அலங்கியும் நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒருத்தனை தெரிஞ்ச முகம் தான். ஒருத்தனை பார்க்க சிவன் மாதிரியே இருக்குது, இந்த கொண்டு எல்லாம் கட்டி சிவன் மாதிரியே இருக்குது. உங்கள் பேருங்க தெரிஞ்ச முகங்கள் தானே. டேய் நீங்கள் எங்கிறா இங்கே? நீங்களும் இங்க பெரிய சிவன் பார்த்து இங்க பாருங்க. நீங்க சொல்லுங்களேன், இது சிவன் கோயில் தான். இதை பத்தி இது சிவன் கோயில் தான். சிவன் கோயில் தான். சித்தன்கனியில இருக்க சிவன் கோயில். இப்போ என்ன டக்குன்னு கேட்டுவிடா எங்க வரலாறுகள். வடியா வந்துட்டேன். நெருப்பா இருக்காண்டா. பார்க்கல ஒவ்வொரு நாள் பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி காலையில இல்ல என்ன விளக்கம்டா, எல்லா கோயிலையும் பார்த்துருக்கோம் தெரியும். 3 தேர் இருக்கு, 2 தேர் இருக்கு, 5 தேர் 5 தேர் இருக்கு கணக்கு இடங்கள்ல. நான் இன்னைக்கு தான்டா பாக்குறேன் முதல்ல 5 தேர் இருக்கு. ஏன்னா கோயில் என்ன தூரத்துல இருந்து பாத்துக்கணும், கிட்ட போய் பாருங்க உன் கோயில. ஊர்க்காரங்க நீங்க தான் கூட்டி கொண்டு காட்டணும், நாங்க சடந்து போடலாமா. இப்போ சரியா நாங்கள் சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 தேர் இலக்கணும். இல்ல காட்டுற பேரங்க எத்தனை தேர் மொத்தமா நினைக்குதுன்னு சொல்லி. இந்த அதுல உண்டு, அதுல உண்டு, அங்கே உண்டு, அங்கே உண்டு, முன்னுக்கு உண்டு. இங்க பாருங்க எத்தனை தேர் உண்டு. கிட்டத்தட்ட 5 தேர்கிட்ட எழுத தோன்றிக்கணும். உண்மைக்குமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 5 தேர் கூடுதலாக 3 தேர் தான் பார்த்துருக்கோம். 5 தேரும் பார்த்துருக்கோம். ஆனால் 5 தேர் குறைவு இழுக்கிறது. இல்லை முன்னுக்கு ஒரு தேர் கொண்டு போகுது வேறங்க, முன்னுக்கு அந்த பக்கம். நான் வந்தோடனே இங்கே கோயில் ஆக்கணக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் எழுத்து கொண்டு வந்தோம். ஏன்டா ஒரு தேர் ரெண்டாலும் பிரச்சனை இல்லை, 5 தேர் ரெண்டா தேர் இழுக்கிறதுக்கு 10 தேர்கள் தேவை. இதில் வேற முன்னுக்கு ஒரு தேர் ரெண்டு போகுது. இதில் பார்த்தா தெரியும். அப்படி இந்த ரோட்டை ஃபுல்லாக சுற்றி வரோம் தேர். அப்பா உண்மைக்கு நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. கேணின்னு சொல்லி பேர் வந்தது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேணி ஒன்று இருக்குது. அங்கே அது முழுமையான வரலாறு மாறிக்கிறது சொன்னால் பிள்ளையா போடும். இல்லை பக்கத்தில் ஒரு கேணி ஒன்று இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்களாக இங்கே 5 தேர் தான் அழுத்து கொண்டு வைக்கணும். சரியாக சொல்லப்போனால் முந்தி கூட பல கணக்கு 5 தேர் தான் அழுத்து கொண்டு வைக்கணும். இப்போயும் 5 தேர் தான், ஆனால் எல்லாமே புது தேராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தேர் எல்லாமே மாற்றிருக்கணும். சித்திர தேர் அங்கே வேறங்க அந்த வேலைப்பாடுகள்லாம் நல்லா நடந்துருக்கு. பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க இதான் தேர்முட்டின்னு சொல்கிறது. சில இடங்களில் தேர்முட்டி அங்கே இருக்குதா? சாமி ஏற்றுறது தான் தேர்முட்டின்னு சொல்கிறது. இதே மாதிரி இப்போ இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக இந்த கோயிலை காட்டி கொண்டு இருக்கலாம். என்ன பிரச்சனை சொன்னால் இன்றைக்கு வேற ஒரு கோயிலுக்கும் போகிறோம். போகிற 2 கோயிலுக்கு போகிறோம் நிறைய கோயில் ஒரு நாளில். ஓகே, அங்கே போயிட்டு நாங்கள் என்ன நடக்கிறது சொல்லி பார்ப்போம். சரியோ, இப்போ நாங்கள் சரியாக எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் பிரான்பெற்று அம்மன் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். நல்ல ஒரு அழகான கோயில் உண்டு, போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இல்லை சுத்த வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்லாம் இருக்குது. வேறங்கோ சுத்த வர வயல்லாம் இருக்குது. அப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. அடுத்ததாக நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம். இல்லாட்டி கடைசியாக பரளை பிள்ளையார் ஆலயம். என்ன 11 தானே தேர் எழுப்பினோம். 4-5 கோயிலண்டைக்கு கொடியில் தேர், 4-5 கோயிலண்டைக்கு தேர்.
எந்த கோயிலுக்கு போகிறோம் தெரியாத நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஆகும் நாங்கள். ஆனால் பரலா பிள்ளையார் கோயிலை கண்டிப்பாக காட்டியும் ஆகும் நாங்கள். இந்த வேறங்க ஊர்வல பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தொங்கல்ல வேற கல்யாண மண்டபம் தெரியும், திருமண மண்டபம். அந்த கோயில்லாம் இன்றைக்கு இங்கே வேற மிளகா போல மிளகா இருக்கு. இஞ்சால ஃபுல்லாக தோட்டம் தான் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக தோட்டம் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில்லாம் இதில் பார்த்தா தெரியும் பாருங்க, அந்த கோயில்லாம். சரி, நாங்கள் தற்போது கோயிலுக்கு வந்தாச்சு. அதாவது பிரான்பெற்று அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இல்லை முன்னுக்கு போன உடனே நல்ல சர்பத், அதாவது தண்ணீர் பந்தல் போட்டிருக்கிறோம். அது போன உடனே போய் குடிப்போம். என்ன கொடுத்தா வாங்கி குடிக்க வேண்டியதான். ஏன்னா தேரலுக்கு ஆரம்பிக்கல போல நேரம் இருக்கு நினைக்கிறேன், தேர் இழுக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேறங்கோ இதில் பார்த்தா தெரியும். இதில் வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம். சரியோ, இப்போ நாங்கள் பிரான்பெற்று அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தா தெரியும் நல்ல வர்ணமயமாக தான் இருக்குது. அதில் தேரை கொண்டே காட்டுறேன். இன்னும் தேரலுக்கு ஆரம்பிக்கல, நேரம் இருக்கு. நான் தெரிஞ்சு 11:30-12 மணி ஆகும் நினைக்கிறேன். நார்மலாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலை நாங்கள் சுற்றி காட்டுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல திருமண மண்டபம் இருக்குது. நாங்கள் இப்போ போய் தேரை பார்ப்போம். என்ன தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்ல ஒரு அழகான கோவில், நல்ல வடிவாக இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணிற்கு குளிர்மையாக இருக்கும், அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கோவில் நல்ல வடிவாக இருக்குது. தேரை பார்த்தீங்களோ, தான் தேர், கோவில் தேர். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான அளவில் கட்டுவதற்கு தயார நிலையில் இருக்குது. வேறங்கோ இதில் பார்த்தாலே தெரியும், கருங்கல்லில் கட்டி கொண்டிருக்கணும். அவ்வளோ அதுக்கு பெரிய ஒரு கோபுரம் உண்டு. இங்கே வர போகிறன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி நாங்களும் முந்தி வாங்கி விளையாடி இருக்கிறோம். இந்த மாதிரி நாங்களும் விளையாடி இருக்கோம். நல்லா இருக்கும், மேலே பறக்கும், சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். முந்தி சின்ன வயசுல இதுதான் கோயிலுக்கு போனால் எங்களுக்கு வேலை. என்ன இப்போ சர்வத்து கரைச்சி கொண்டிருக்கணும், டீ வடை வேப்பனை எல்லாம் குடிக்கணும். இது இந்த சின்ன பிள்ளைகிட்ட வாங்கி விளையாடுவோம், நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும்டா. அது முந்தி டே தம்பி இல்லடா. கருங்கல் கோபுரத்தின் கீழ் அடிப்பகுதி என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்ல வடிவாக இருக்கு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட கனவரிசமாக கட்டி கொண்டிருக்கணும். எப்போ முடிவடையும்னு எனக்கு சொல்ல தெரியல. பின்னால் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. முழுக்க கருங்கல் எல்லாம் உருவாக போகுது. இந்த கோபுரம் சுவாமி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் வழியில் வரப்போகிறா, அதுக்காண்டி நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வந்து கொண்டிருக்கோம் இப்போ அம்மன் வழியில். நல்ல அழகான தேர் நிற்குது பாருங்க. அப்படி அம்மனும் வழியில் வந்து கொண்டு இருக்கும், அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதில் பாருங்க இவர் இங்கே நண்பன் என்ன மாதிரி என்ன வட்டம். இப்போ இதான் இலங்கையில் மிகப்பெரிய கருங்கல் கோபுரம் உருவாக போகிறோம். தெரியாது உங்களுக்கு? தெரியாது, நானும் தெரியாதான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறேன். நீங்கள் வடிவான கோயில் இல்லை, நல்ல இதை விட கணக்கு கோவில் பரவாயில்ல. கோவில் போறீங்களா? பரவாயில்ல பிள்ளையார் 11:30 இன்றைக்கு தேர் போனீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ சித்தங்கோயிலில் 5 தேர் எடுத்து கொண்டு இருக்கணும். 5 தேர் எடுத்து கொண்டு இருக்கணும். எடுத்து கொண்டு வாங்க. இந்த வாங்க பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள். அங்கே பாருங்கோ அம்மன் வழியில் வந்துட்டா பாருங்கோ. அப்படியே கிட்ட வடியா சூம் பண்ணி காட்டுங்க அம்மனை. என்ன படியா சூம் பண்ணி காட்டுங்க. அந்த மாலை போகிற நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாருங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக இருக்கிற அம்மன் பார்க்குறதுக்கு. என்ன நல்ல வடிவாக இருக்கிறேன் அம்மன் பார்க்க. என்னடா நல்ல வடிவாக இருக்கிற அங்கே பாருங்கோ. இங்க வந்து அம்மனுக்கு எல்லாம் தேர் இருக்காடா? அம்மனுக்கு தேர் இருக்கு தானே, அங்கே இல்லையா அம்மனுக்கு தேர்? அம்மன் கோயில்களில் வந்து அங்கே தேர் செய்கிறதே இல்லை. என்ன கண்ணகி அம்மன் சொல்றீங்களா? இல்லை இந்த அந்த பெண் தெய்வங்கள் இருக்கு தானே, பெண் தெய்வங்களுக்கு வந்து தேர் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வழிபாடுகள் வித்தியாசமா இருக்கும். பெண் தெய்வங்களுக்கு அங்கே தேரே இல்லைல்லோ. ஒரு கோயில் இங்க தேர் இருக்குது. அங்கே வந்து அந்த கலையாடுறன்னு சொல்லுவாங்கல்லோ, அந்த தெய்வம் ஆடுற அப்படியே ஆடியாவது செய்வாங்க. பெண் தெய்வங்களுக்கு தான் செய்யறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. நீ சொல்ற விளங்கிட்டது அங்கே இல்லையா? பெண் தெய்வங்களுக்கு தேர் இல்லை, இங்கே பெண் தெய்வங்கள் எல்லாருக்கும் தேர் இருக்குது. முக்கியமான விஷயம் ரெடியாக இருக்கிறாங்க. பிடியாங்க வா போ. நாங்கள் தருவாங்க வா. சுவாமி வழியில் வேற கிடைக்கும் ஜாமா. பாலமுருகன் அவர் நினைக்கிறார்.
பாலமுருகன் என்ன நினைக்கிறாரா? அதான் பார்த்தேன். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சர்பத் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா திவா வா குடிப்போம். டேய் டேய் முடிச்சிட்டா டேய் டயட்டோ நல்லா இருக்குடா டேய். அன்னாசி பழம் போட்டு நல்ல ஐஸ் கட்டி போட்டு நல்ல சர்பத். நாளை இந்த டயட் பிடிப்போம், இன்றைக்கு குடிப்போம். நல்ல ஐஸ் கட்டி நல்ல ஐஸ் கட்டி அந்த மாதிரி இருக்கா கதைகள். நாளைக்கு டயட் இருப்போம், இன்றைக்கு நாங்கள் தான் குடிப்போம். எப்பப்ப உன்னோட வாரணும் டயட் பிடிச்சி அடுத்த நாளைக்கு உன சந்திப்பேன். அடுத்த நாள் டயட் பிடிச்சி அப்புறம் திரும்ப டயட் திரும்ப 3ஆவது நாள் வருவான். திரும்ப அப்படித்தான் நாங்களும் அப்படிதான் நாங்கள் போய்ட்டு டேய் இந்த உடுப்பின கலரை பாரு பாத்தியா? மஞ்சள் மஞ்சள் நல்ல சோக்கா இருக்கு, வடியா இருக்கு வடியா இருக்கு. அதாவது கோயிலுக்கு முதல் வாரம் என்னதுக்கு தெரியுமா? வாழ்க்கை துணையை தேடுறதுக்காக விளையாடுறான். உண்மைக்குமா? ஓ இப்போ இங்கே வந்து பார்த்து அந்த கோயிலில் சனி வழியாக வலிக்கிட்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பார்த்து கரெக்ட் பண்ணி என்ன பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க ஏன்னு சொன்னா இப்ப சுவாமி வெளியில வந்துட்டா தானே, அம்மன் வெளியில வந்துட்டா அதனால ஏற்பட்ட மக்கள் இந்த சர்பத் அதாவது தண்ணீர் பந்தலுக்கு இந்த மாதிரி சர்பத் குடியது வந்து கொண்டிருக்கிறோம். இதுல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்திருக்கணும். எல்லாருமே கோயிலுக்குள்ள இருந்தோண்டு தான் வந்து கொண்டிருக்கணும். சரியான கூட இருக்கு, வேற தடுமாறுது. பாருங்க இப்ப அந்த சுவாமி அந்த முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போய் நம்ம சுவாமி ஆட்டுன்னு சொல்றது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த நிகழ்வு பாக்குறதுக்கு இப்படி எல்லாம் இருக்குதானே சுவாமி ஆட்டுன்னு பாருங்க. அப்படி சுவாமி ஆட்டினு சொல்லி நல்ல வடிவா இருக்குது. இன்னும் சொற்ப நேரத்தில் அம்மன் தேர்ல ஏறுறதுக்கு காத்து இருக்கிறா, அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லதை தேர்ந்தெடுத்து நல்லதை நினைத்து நல்லதை அமைத்து நல்லதை இதுல பக்தர்கள் இப்ப பிரதட்டை போட்டு கொண்டு வருகிறோம். பாருங்க அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்க பாருங்க பிரதட்டை போட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் இப்ப அம்மன் அதாவது தேர்ல ஏறுற காட்சியும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு அண்ணன் ஒரு ஆள் காவடியை வச்சு பிரதட்டை போட்டு கொண்டு இருக்க வேறங்கோ. அதில் அழகெல்லாம் குத்திருக்கு, அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வேறங்கோ அப்படி இங்கே வந்தோம் மட்டும் சொன்னால் இப்போ அம்மன் தேரில் ஏற போகிறா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேறங்க தேங்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படிங்கிற வேறங்க மேள கச்சேரி நடக்குது.
ரோஸ் மில்க் வேணுமா? ரோஸ் மில்க் அங்கே குடிச்சிட்டு வந்தாங்க. ரோஸ் மில்க் நீங்கள் குடிக்கலையா? இவங்க வேலம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு நம்ம பாருங்கோ. அப்படியே வந்தால் பாருங்கோ கருங்கல் என்ன வர்ற கண்டு பாருங்கோ. கோபுரம் கட்டுற கருங்கல் ஒப்போ எந்த பெரிய கருங்கல் ரெண்டு பாருங்கோவன் செதுக்கி வச்சிருக்கேன். ஒப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்ன அந்த சோழர்கள் தஞ்சை பெருங்கோயில இந்த மாதிரி கருங்கல்ல தான் வச்சு கட்டினவன். நம்பி என்னடா அப்படித்தானே? பாருங்கோ கோபுரம் நல்ல பெயிண்ட் அடித்து நல்ல வடிவாக கிடக்கு. இங்கெல்லாம் அந்த கருங்கல்ல வச்சு செதுக்கி கொண்டிருக்கணும். இப்போ அந்த கோபுரத்துக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி கொண்டிருக்கணும் பாருங்கோ. அப்படியே அந்த கோபுரத்துக்கு அந்த செதுக்கு நடத்த பாருங்க. இங்கே பாருங்க வேலைகள் நடக்கிற இடம் இதுதான் பாருங்கோ. தஞ்சை பெருங்கோயில் கருங்கல்லால் தான் கட்டினது. என்ன முழுக்க முழுக்க கருங்கல்லால் தான் கட்டினது. அந்த மிஷினை பார்த்து நீங்கள் எப்படி மிஷின் வெட்டுற மிஷின் கருங்கல் வெட்டுற மிஷினை கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் போகிறோங்க. நல்ல வடிவான மிஷின் உண்டு. அப்படி இதில் பார்த்தோம்னு சொன்னால் பிரான் பெற்று திருமண மண்டபம் இருக்குது இந்த இடத்துல. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நாங்கள் முந்தி படம் நடிச்சினாங்க. நீ பார்த்து எங்களோட படம் நீ பார்க்கல எங்களோட படம் ட்ரெய்லர் பார்த்து நீ அதுதானே எங்களோட தமிழ் அதுதானே தமிழ் ப்ராஸ் யூடியூப் சேனலில் முதலாவது வீடியோ ட்ரெய்லர் அதை அழிச்சு போட்டேன். இந்த வேறங்கோ இந்த பெரிய மிஷின் பார்த்து நீங்களோ அப்போ ஷோ டேய் மிஷினை பேட்டா எந்த பெரிய மிஷின் வேறங்கோ நம்ம சுட்டியான பெருதா 2 மிஷினு கிட்ட கிடக்குது. இதெல்லாம் அந்த கருங்கல் செதுக்கி எடுப்பினோம். இந்த கருங்கல் துண்டுகளை பாருங்கோ எப்படி இருக்குண்டு கருங்கல் துண்டுகள். இந்த கோவிலின் திருமண மண்டபம் என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்கோ. ஒரு அரண்மனை போலவே காட்சிகள் இருக்குது. நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. அரண்மனை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நாங்கள் புறப்படுவோம். இங்கே தான் என்ன தான் அவங்க கொடுக்குறவ. நாங்கள் சோழியபுரத்துக்கு வந்துட்டோம். அதாவது நாங்கள் சொல்லிபுரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் பராளாய் பிள்ளையார் ஆலயத்துக்கு போகிறோம். இதில் அண்ணனும் தம்பியும் 2 பேரும் இருக்கணும். அதாவது பராளாய் முருகனும் இருக்குது, அதே மாதிரி பராளாய் பிள்ளையாரும் இருக்குது. வயலுக்கெல்லாம் இந்த கோவில் இருக்குது. முந்தி சின்ன வயதில் இந்த கோயிலில் வந்து நாங்கள் இந்த விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொண்டு போகிறத விளையாடுறதுக்கு விட்ட இந்த பேரங்கோ முதலாவது ஆரம்ப காணொலியும் இந்த என்ன முதலாவது யூடியூப்பில் ஆரம்ப காணொலி எது? அதுதான் இது கம்மிங் சூன் போட்டது பராளாய் பிள்ளையார் ஆலயம் தான். அதாவது பராளாய் பிள்ளையார் தான் நான் முதலாவது காணொலி போட்டான். நேரில் தெரியுதா? முன்னுக்கு தெரியாது பராளாய் முருகன் ஆலயம். அங்கால இருக்குது பிள்ளையார் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் வரலாறு. அந்த காலத்தில் கண்ணை கொத்தி காக்க பிள்ளையார் வெள்ளை என்ன உள்ளாந்துரோ வெள்ளையா என்ன வெள்ளையார் வந்த டைமில் என்ன கோயில் அடிக்க வந்த டைமில் என்ன காகம் வந்து கொத்தி கிளச்சதுன்னு சொல்லி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அதான் கண்ணை கொத்தி காக்க பிள்ளையார் சொல்கிறோம். நல்ல வடிவான இடம் பாருங்க. வயல்கரை சுற்றி வர இந்த பாருங்கோ 2 வயல்கரைக்கு நடுவால் தான் ரோட்டு போகுது. அதுக்காக தான் நாங்களும் போய் கொண்டிருக்கோம். அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி ஏதோ வரங்க. சரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பராளாய் முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். அப்படியே கேணி இருக்குது வேறு. அந்த கேணி முந்தி சின்ன வயசில் இங்கே அந்த தீர்த்த டைமில் அதாவது தேருக்கு அடுத்த தீர்த்த டைமில் எங்களை குளிக்க விட்டுருந்தேன். அது ஞாபகம் இருக்குது. ஒரே இருக்கார் இங்கே குளிச்சுட்டு இது ஃபுல்லாக ஆக்கலாம். பூர லெவலில் இருக்கும் தண்ணி அழுத்துப்பட்டு இந்த இதுக்கெல்லாம் தாமரையில் அப்படிங்கிற எங்களுக்கெல்லாம் இந்த இதுலேருந்து அதுக்க போகிறதுக்கே பயம். அவ்வளோத்துக்கெல்லாம் இந்த இப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தாமரை இருக்கும். நடுவுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக பரவிட்டுது. நடுவுக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த இதில் ஒரு கிணறு அதில் ஒரு கிணறு கிட்டத்தட்ட 7 கிணறு கிட்ட இருக்குல்ல இருக்கா? 7 கிணறு இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை நடக்கலனாலும் நடந்த மாதிரி சொல்கிறேன் உண்ட கற்று உண்மை தானே. நாங்கள் குளிச்சுட்டேன் நம்புறாப்பா. முதல்ல அதுக்குலாண்டா குதிச்சு நம்புறேன். நான் தெரிஞ்சு கிணத்து குளிச்சுன்றதே நான் நம்ப மாட்டேன். அது இதுக்குள்ள குளிச்சுன்றதே இந்த அதுக்கு உதாரணத்துக்கு நான் பற்றி நத்த இது இருக்குது. நத்த கூது இதுல எதிர்ஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. இல்லை குளிச்சு நான் இதுக்கு அந்த கண் மாரி எல்லாம் பிறக்கிறேன். நாங்கள் கண் மாரி ஒன்று இருக்குன்னு தெரியுமே, சிப்பி மாரி. எல்லாம் பழைய ஞாபகங்கள் மறக்க முடியுமா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.
கிடையாது. பார்க்கிங் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. போய் இருக்கும்போது சரணம் சரணம் ஆரோகணம்